நம்முடைய வாழ்க்கை ஒரு நதி மாதிரி. அந்த நதியில் நாம் எதிர்நீச்சல் போட்டே சாதிக்க வேண்டுமே தவிர, நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. எதிர்நீச்சல் போடுபவர்களுக்கு உள்ளத்தில் துணிவும், சிந்தனையில் தெளிவும் எப்போதும் இருக்கும். அப்படி தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்பவர்கள் தான் இந்த உலகத்தில் சாதித்தவர்களாக வலம் வருகிறார்கள். சாதிப்பதற்கு தனிமனித ஒழுக்கம் என்று நான் எதை சொல்வேன் என்று சொன்னால், தன்னம்பிக்கை வர வேண்டும். தன்னம்பிக்கையற்ற மனிதன் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த சமூகத்தில் எந்த மூலை முடுக்கிலும் இருந்தாலும் வாழ்வதற்கு தகுதியற்றவனாகி விடுகிறான். இதை நான் சில வரலாறுகளிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கில திரையுலகத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் சார்லி சாப்ளின். நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவர் சாதிக்காத இடமில்லை, போற்றப்படாத தேசம் இல்லை, ஈட்டாத செல்வம் இல்லை. ஆனால் அவருடைய இறுதி நாட்களில் ஒரு பத்திரிகைக்கு அவர் ஒரு பேட்டி அளிக்கின்றார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், அந்த நெறியாளர் கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு பேரையும் புகழையும் பெற்றதற்கான காரணம் என்ன? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனே சார்லி சாப்ளின் சொல்கிறார், எந்த நிலையிலும் நான் என் மீதான எனக்குள் உண்டான நம்பிக்கையை நான் இழக்கவில்லை என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை அவருக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொல்கிறார் என்று பார்த்தால், அவர் சிறு வயதில் ஒரு அனாதை இல்லத்தில் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இருந்து தற்பொழுது வரை நான் என்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை என்று அந்த பேட்டியில் சொல்கிறார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது கட்டாயம் அவசியம். நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பிச்சைக்காரன் ஒரு காட்டாற்று வெள்ளத்தை கடக்க நினைத்து ஆற்றங்கரைக்கு வருகிறார். அப்பொழுது ஆற்றில் அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்குள் பயம். ஐயோ, நம்மால் இந்த ஆற்றை கடக்க முடியுமா? நமக்கு பயமாக இருக்கிறதே, நமக்கு நீச்சல் தெரியாதே என்றெல்லாம் மிரட்சியோடு அந்த ஆற்று தண்ணியை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் அமர்ந்திருக்கிறார். இவனுக்கு ஒரு எண்ணம், நாம் ஏதாவது ஒரு யோசனையை இந்த முனிவரிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. உடனே அவன் முனிவரிடம் சென்று, சுவாமி, நான் இந்த ஆற்றை உடனே கடந்தாக வேண்டும். ஆனால் எனக்கு நீச்சல் தெரியாது. தண்ணீரும் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு வழி கூறுங்கள் சுவாமி என்று அவன் முறையீடு செய்கின்றான். உடனே அந்த முனிவர் அவனை உற்று பார்த்து, சரி, தன் கையில் இருந்த ஒரு ரட்சையை கொடுத்து, இந்தா, இதை பிடி. இந்த ரட்சையை உன் கைக்குள் பத்திரமாக கீழே நழுவ விடாமல் வைத்துக்கொள். நீ இந்த ஆற்றை கடந்து விடலாம் என்று சொன்னார். நீ இதை கையில் வைத்துக் கொண்டால் இந்த தண்ணீர் மேல் நீ நடந்தே செல்லலாம். உனக்கு எந்த ஆபத்தும் வராது என்று சொல்லுகிறார். உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த ரட்சையை கையில் பிடித்து கொண்டவாறு தன்னுடைய நடையை தொடங்குகிறார். ஆற்று தண்ணீரில் பாதி தூரம் கடந்து சென்ற பிறகு, ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்ற பிறகு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு இருமாப்பு வருகிறது. அவன் என்ன செய்கிறான்? ஆகா, இந்த சாமியாருக்கு இவ்வளவு சக்தியா? தண்ணீர் மேலே நடந்து போகிற அளவிற்கு சக்தியை இவர் நமக்கு வழங்கி இருக்கிறாரா என்று, இவருக்கு இவ்வளவு சக்தியா என்று ஒரு ஏளன எண்ணத்துடன் அதை திறந்து பார்க்க எண்ணுகிறான். இதற்குள் என்ன இருக்கிறது? இதை பார்த்து விட வேண்டியதுதான் என்ற எண்ணம் அந்த பிச்சைக்காரனுக்கு வருகிறது. உடனே அந்த நடு தண்ணி மேல் நடந்து சென்றவன் திடீரென அந்த ரட்சையை திறந்து பார்க்கிறான். திறந்து பார்த்த உடனேயே அவனுக்குள் ஒரு ஏளன சிரிப்பு வருகிறது. சு, இதுதானா? இதற்குள் ஒன்றுமே இல்லையே, கொஞ்சம் விபூதி மட்டும்தானே இருக்கிறது, இதிலேயே அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று உடனே தன் கையில் இருந்த ரட்சையை ஆற்று தண்ணீரில் விட்டு விடுகிறான். விட்டுவிட்ட மறு நிமிடமே அவன் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுகிறான். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தால், அவன் ஆற்றை கடந்தது அந்த ரட்சையில் இல்ல, அவன் மீது அவனுக்குள் இருந்த தன்னம்பிக்கை தான் காரணம். அந்த தன்னம்பிக்கையால் தான் அவன் ஆற்றை பாதி தூரம் கடந்தான். அந்த தன்னம்பிக்கையை அவன் இழக்க நேரிடும் பொழுது அவன் மரணத்தை சந்தித்தான். அதுபோலத்தான் நம்பிக்கை என்கின்ற சொல் சாதாரண சொல் அல்ல. இதில் நாம் ரசித்து ருசித்து அதில் பயணிக்க வேண்டும். இதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள்
கடவுளை நோக்கி தவம் இருந்தான். கடவுள் அவன் கண் முன்னே தோன்றி, "உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்" என்று கேட்கிறார். உடனே அந்த பிச்சைக்காரன், "இறைவா, நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன். நான் பசியோடு இருக்கிறேன். உணவுக்கு வழியில்லை. எனவே இறைவா, நீங்கள் எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து உதவ வேண்டும்" என்று இறைவனிடத்தில் முறையீடு செய்கிறான் அந்த பிச்சைக்காரன். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் கண் முன்னே தோன்றிய இறைவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், "சரி, நீ கேட்டது போலவே உனக்கு நான் 1,00,000 நான் தந்து விடுகிறேன். ஆனால் சில நிபந்தனை இருக்கிறது. நான் கேட்பதை நீ எனக்கு தர வேண்டும். அப்படி தந்தால் நீ கேட்ட 1,00,000 நான் உடனே இப்போதே தந்துவிட்டு சென்று விடுகிறேன்" என்று இறைவன் சொல்கிறார். உடனே பிச்சைக்காரன் என்ன சொல்கிறான், "சுவாமி, நானே பிச்சை எடுக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? இந்த நிலையில் என்னிடம் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்?" என்று அவன் ஆச்சரியத்துடன் தன் பேச்சைத் தொடங்கினான். உடனே இறைவன் சொன்னார், "நீ ஒன்றும் பணமாகவோ, நகையாகவோ, செல்வமாகவோ கொடுக்க வேண்டாம். உன்னிடம் இருப்பதை மட்டும் என்னிடத்தில் கொடுத்து விடு. எனக்கு அது போதும். நீ கேட்ட 1,00,000 நான் தந்து விடுகிறேன்" என்று சொல்லுகிறார். உடனே, "அப்படி என்னிடம் என்ன இருக்கிறது சுவாமி, உங்களுக்கு உதவி செய்கின்ற அளவிற்கு?" என்று கேட்டவுடனேயே அந்த இறைவன் சொல்கிறார், "நீ எனக்கு உன்னுடைய 2 கண்களையும் கொடுத்து விடு" என்று கேட்கிறார். உடனே பிச்சைக்காரனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். "என்ன? என்னுடைய கண்களை தரவா? என்ன சுவாமி, வேடிக்கையான கோரிக்கையாக இருக்கிறது. என் கண்களை எப்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன்? நான் குருடனாகிவிட மாட்டேனா? எனக்கு எப்படி பார்வை தெரியும்? இந்த உலகத்தில் நான் எப்படி நடமாடுவேன்? இந்த பரந்துபட்ட பூமியில் நான் இருட்டில் வாழ முடியுமா? நான் என்ன செய்வேன்?" என்றெல்லாம் ஆச்சரியத்துடன் பதில் கூறுகிறார். அப்பொழுது இறைவன், "சரி, நீ கண்களை கொடுக்க வேண்டாம். உனது 2 கைகளையாவது கொடுத்து விடு" என்று மீண்டும் அந்த இறைவன் அந்த பிச்சைக்காரனிடத்தில் முறையீடு செய்கிறார். "என்ன? கைகளை தரவா? நான் எப்படி உண்பேன்? எப்படி எந்த பொருளையும் நான் எடுப்பேன்? கைகள் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும்?" என்றெல்லாம் அடுக்கடுக்கான பதில் உரைகளை அந்த பிச்சைக்காரன் இறைவனிடத்தில் சொல்லி வருகிறார். அந்த நிலையிலும் இறைவன் மீண்டும் தொடர்கிறார். பிச்சைக்காரனை பார்த்து, "சரி, நான் இறுதியாக ஒன்றை கேட்கிறேன். உன்னுடைய கால்களையாவது கொடுத்து விடு. உடனே நீ கேட்ட ரூபாய் 1,00,000 நான் தந்து விடுகிறேன்" என்று கேட்கிறார். உடனே, "சுவாமி, கால்கள் இல்லாமல் நான் எப்படி இந்த பூமியில் நடப்பேன்? கால்கள் இல்லாமல் நான் எப்படி பயணிப்பேன்? என் வாழ்க்கை முடங்கி போய் விடாதா? எப்படி நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வேன்? இது என்ன சாமி, உங்களுடைய கோரிக்கை விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்கிறதே. என்னால் முடியாதே சுவாமி" என்று திட்டவட்டமாக பிச்சைக்காரன் சொல்லிவிட்டான். உடனே இறைவன், "அப்படி என்றால் நான் கேட்கின்ற எதையுமே நீ தர முடியாதா?" என்று கேட்டவுடனே, "சுவாமி, நீங்கள் கேட்பதெல்லாம் எனக்கு அத்தியாவசியமானது. எந்த நிலையிலும் அதை நான் இழந்தால் நான் இந்த பூமியில் வாழவே முடியாது. அதனால் தான் நான் மறுக்கிறேன்" என்று பிச்சைக்காரன் சொல்லுகிறான். அந்த நேரத்தில் இறைவன் பேசத் தொடங்குகிறார். "உன் உடலில் அற்புதமானவைகள் இருக்கிறது. ஐம்புலன்கள் இருக்கிறது. கண், காது, செவி, மூக்கு, வாய், மனம், இப்படி எல்லாவற்றையும் உனக்கு இறைவன் அற்புதமாக தந்திருக்கிறார். இப்படி இருப்பது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது இப்பொழுதுதான் உணர்கிறாய். அப்படி இருக்கும்போது நீ வாழ முடியாது என்கிற நம்பிக்கையை நீ இழக்கலாமா? உனக்குள் இருப்பதை, உன்னிடம் இருப்பதை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதானே நீனே உணர்கிறாய்" என்றெல்லாம் அந்த இறைவன் அந்த பிச்சைக்காரனிடத்தில் பதில் உரைக்கிறார். அப்பொழுதுதான் அந்த பிச்சைக்காரன் உணர்கிறான், நம்பிக்கை தரக்கூடியதும் வாழ்க்கைக்கு தேவையானதும் அனைத்தையுமே இறைவன் நமக்கு அளித்திருக்கிறார். அனைத்து உறுப்புகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. இதை இழப்பதற்கு நம்முடைய மனம் முன்வரவில்லை. அப்படியானால் நாம் நம்பிக்கை இழந்தே இந்த வாழ்க்கையை நகர்த்துகிறோம். இனிமேலாவது நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நம்பிக்கையோடு நடைபயில வேண்டும். நம்பிக்கை என்கிற ஒன்றை கொண்டு இந்த பூமியை வலம் வர வேண்டும் என்கிற எண்ணம் அந்த பிச்சைக்காரனுக்கு வருகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நம்மிடையே இருக்கும் நம்பிக்கையை நாம் மறந்து செயல்படுகிறோம். அதை உதாசீனப்படுத்துகிறோம். நம்முடைய எண்ணங்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ளவில்லை.
எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்பிக்கை என்கின்ற ஒரு அச்சாணி தான் வாழ்க்கை என்கின்ற தேரை நகர்த்துகிறது என்பதை நாம் உணர்வோம், சிந்திப்போம்.